முத்து பேச்சி என்னும் முதிராத பெண்ணழகி பூ பெய்து விட்டாளாம். பூமகளின் காலடியில் பூ பெய்தே என்ன வியப்பு! பாவாடை தன்னில் பருவனயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தளிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம். மூக்கா வருஷ முறையெல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளையாள் இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க. ஆஹா, சரியாதான் இருக்கு. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியாரே, உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுத்து விடு. மூக்கா நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர்வரிசை சரியா இருக்கானு. கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்திருக்கலாம். 350 ரூபா போட்டிருக்குல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. 1500 ரூபாய் கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமே முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போக சொல்லுங்க. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாமே சீர் அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது. கிளவி சொல்றதும் சரிதான். எப்பா வீரனா, என்னங்க பாயே சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரன் சடங்கு மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கு. வீரனா முறை மாப்பிள்ள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. ஆனா நேரம் ஆச்சப்பா, மாலையை மாத்திட்டு குடிச்சே கட்டுங்க, பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. அட வாமா. என்ன வீரனா அங்க உட்கார்ந்துருந்தா அப்படி நேரமாகுது, உள்ள வாப்பா. ஏப்பா வீரனா கூப்பிடுறது ஒன்னதான், உள்ள எந்திரிச்சுப்பா. சும்மா 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 ஒரே வெக்கம்னா. வீரனா வாடா, வா 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 வா, வழிவிடுங்கப்பா. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாளை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல? இந்த மாலை எடுத்து போடு. கொடுத்துட்டு போ, சீர்வரிசையை கொடு. அடேப்பா, தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம் தான். என்னடா மெல்லமா போறதானடா? நல்ல பயம். போமா ராசாத்தி பட்டுட்டு போல பழம் எடுத்து போடுமா. போடா போ ராஜா, வா ராஜா வா. இதை இப்ப எடுத்து வச்சு கட்டு. ஏக்கா வீரண்ணா, அடே வீரண்ணா, அடக்கிருக்கு பையன் அவனே. ஏன்டா சீக்கு கோழி மாதிரி தோண்ட படுத்திருக்க? அதான் மல்லிகைப்பூ பூத்துருச்சுல. என்னடா சொல்ற? மல்லிகைப்பூ பூத்துருச்சா? அடே வீரண்ணா, செவன் கோயில் செவலங்க மாதிரி ஏன்டா தூங்காம உட்கார்ந்துருக்க? ஒண்ணுமில்ல, சும்மா பாடுடா. ஐயா வீரண்ணா,
இல்ல வீரண்ணா, என்ன சத்தம்? அது என்னன்னு போய் பாரு. முத்துப்பேச்சு, 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 என்னம்மா? என்னாச்சு? ஏம்மா கத்துற? சின்னதாயி, என்னடி? களவாணி பையலா? எங்க? மேலையா? எங்கடி மேல? இப்பதானே பார்த்தேன். தூக்கத்துல உளறாதடி. களவாணி பை தொங்குற என்னடி இது? இப்பதானே பார்த்தேன். இடிச்சு போடுவேன், இடிச்சு. மதிக்கெட்டவளே, மதிக்கெட்டவளே, அசிங்கப்படுத்திட்டியே. 4 வீடு கேக்குற மாதிரி இப்படியா சத்தம் போடுவ? நீ என்ன சின்ன பிள்ளையாடி? வயசுக்கு வந்த குமரி அடக்க உடக்கமா படுக்க வேண்டாம். நீ என்ன கலத்தியாடி? சின்னத்தாய், என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனா? அது ஒண்ணு இல்லக்கா, 2 நாள் சடங்கு சத்தமா இருந்துச்சுல்ல, அதுல ஏதாச்சும் கலகல கண்டிருப்பா போல இருக்கு. அதான். அப்படியா? நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். இங்க பாரு, மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். பொத்திக்கிட்டு படுடி, படுத்துக்க. என்ன பிள்ளையோ என்னவோ, பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். ஏன் தாயி சமைஞ்ச பிள்ளை இப்படி ஒத்தையில தண்ணிக்கு போறியே? காத்து கருப்பு பிடிச்சிடாது? உன் ஆத்தாக்காரி கூட துணைக்கு ஒரு ஆள் அனுப்ப கூடாது? இரு, சின்ன பையன் ராசாவ கூட அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் துணைக்கு ஆள் வேணாம். யாரும் என் கழுத்தை சீவிர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் புதுசா சமைஞ்சு வந்துட்டு என்னைய சுத்தி சுத்தி வரேன். நான் மாரிசாமி தேவர் பேத்தி. மல்லிகைப்பூ வேணும், மல்லிகைப்பூ வேணும், மல்லிகை. எனக்கு தெரியும், நீ 3 வருஷம் தூக்கில தூங்கின முனிமா தானே. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சாராயம் கொடு, சாராயம் கொடு, சாராயம் கொடு, சாராயம். கால நேரம் நல்லா இருக்கு. கடவுள் வருவாரா? காளியாத்த பக்கத்துல துணை இருப்பாளா? நீதானா? எதுக்கு இப்படி பண்ண? ராத்திரி வீட்டுக்கு வந்தேன், பேர சொல்லி ஊரை கூட்டிட்டு, அதான் ஆத்த கடையாவது அமுக்கலான வந்தேன். அந்த சூளக்கற்பு நீதானா? சடங்கான புள்ளகிட்ட அந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல நேர்த்தி விடு. சரி சரி, கைத்த போடுறேன், பிடிச்சுக்க. விட்டுட மாட்டியே? சும்மா விட்டுடுவானா? அப்ப சரி, தூக்கி விடு.
மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமா பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே மாலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு கடலோட காத்து சூடு ஏத்துது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமா பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆத்துக்குள்ள நேத்து ஒன்னு நினைச்சேன் வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்சேன் கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதான பூவை தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே என்னடா வராது விடாத. நடு பகல்லையும் நாக்க தொங்கப்பட்டு வந்து சாணிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌரதி தான் கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? சொல்றத நீ கேட்டாதானே? தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவு தட்டும் போதே சொன்னேன் அக்கா தாலின்னு. இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கைத்துக்கு எங்கடா போவாருன்னு நீதான் அவருக்காக வக்காலத்து வாங்கின. இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்துல முடிச்சு போட சொல்லி இருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப, நானும் மச்சான் ஆயிருப்பேன். இப்ப என்னடா ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சா? குலுக்கி குலுக்கி பெருந்தண்ணியான தான் மிச்சம்.
பள்ளிக்கூடத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான். பாடுபட்ட நானு பெருங்கை கட்டின்னு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே மச்சாங்கிட்ட தாலி உனக்கு ஜிம்பி இருந்தியானா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு. நானும் உறுதி இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன். உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கல. என்னடா சொன்ன? என் மகளுக்கு நீ குடிசை கட்டுவியா? நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்சொடும்பு காது வலி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சு நீ இந்த குதி குதிக்கிற? அது இல்ல அம்சு, மூக்கத்தேவ மகளுக்கு குடிசை கட்டுறதுன்னா அது ஒரு தராதரம் இருக்குல்ல. பெரிய மிட்டா மிராசு கோச்சு வண்டில கொண்டு வந்து கொட்டிட்டாரு. கூரைய பிரிச்சுட்டு ஓட்ட மாத்த சொன்னேன். அதுக்கு வக்கு இல்ல. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடா. வெட்டி சீட்டு மாதிரி ஆட்டம் முடிஞ்சதும் காசை விட்டு எறிஞ்சிட்டு போயிருக்கணும். ஒக்கால குத்தை கெடுத்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. போடா மச்சான் 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 சும்மா விளையாட்டி சொன்ன மச்சான். இன்னொரு தடவை மச்சான் கச்சான மிதிச்சு போடுவேன். மிச்சம் ஏய் உள்ள போய் கோழி ஆடி. தேவருக்கு ரொம்ப கோவம்தான். எங்களுக்கு அதானே காக்கிப்பாடம்பட்டியில பொண்ணை கொடுத்தீங்களேன்னு பார்த்தேன். இங்கிய சொந்தம் பையன் ரொம்ப நல்ல பையன். ஏண்டி முத்து பேசானா ஓடியாருது? ஆமாக்கா, ஒண்ணுக்கு ஒண்ணா கிடந்ததுக. விட்டுட்டு போறதுனா மனசு மாறுவத்தானே செய்யும். ஏன் புள்ள சொல்லாம கொள்ளாம உன் புருஷன் வீட்டு கிளம்பிட்டல, சொல்லிட்டு போலாம் தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ தோட்டத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த கல்ல முந்தானையில கட்டிக்க. சந்தைக்கு போகும்போது மறந்துடாம இருக்க. முந்தானையில முடிச்சு போட்டுக்குவேல. புருஷன் வீட்டுக்கு போனதும் என்ன மறந்துடாத. என் நினைப்புக்கு இத கட்டிக்க. உன் கல்யாணத்துக்கு மறுவாதைக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப இல்ல. நீ இல்லாமல கல்யாணம் வீரனே வந்து சொல்லும். திருட்டு முண்டடி. ஐயோ பஸ் வந்துருச்சுடி. நான் வர முத்துக்காச்சி வரேன்டி. என்ன அம்சு சௌக்கியமா? இங்கே கூடு இங்கே கூடு. என்னடா தேவர் வரனாரு இன்னும் காணோம்? எக்கோய் செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரோ? சி, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஓடக்காரா ஓடக்காரா உடம்பு கொஞ்சம் தாடா, ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கூடு சோடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது ஒரு பொறப்பு. பயந்துட்டியா? ஆமா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கியா? கறந்துட்டு சமையல. இது கடைசி தண்ணி. கருது சமைஞ்சு 10 நாள் ஆச்சு. அறுக்க காத்துட்டு இருக்கு. பார்த்தா தெரியல? அறுக்கிறது அருவா பாத்துட்டு இருக்கேன். நேரம் வந்தா அறுத்துட்டு போயிருவேன். சும்மா அறுத்துட்டு போவ ஊரா வீட்டு தோட்டத்துல. என் மாமா வீட்டு தோட்டம் தானே உலகத்துக்கே தெரியுமில்ல. ஐயா சி, அப்படியே கடிக்காத, பட்டுக்குறோம். வேணும்னா சொல்லு, கொஞ்சம் கசக்கி தரேன். சமைஞ்ச கறதுனா கசை கொடு. சாப்பிடுறதுக்கு என்ன கசக்குதா? இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லை. நாளைக்கு சினிமாவுக்கு போமா? டூரிங் டேஸ்க்கு. என்ன பிள்ளை அப்படி பாக்குற? எவ்வளவு சீல் சிங்காச்சோலா பாரு. டவுன்கார ஆம்பளை பொம்பளை மாதிரி பேசுறியே. இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது இந்த சிரிக்கி மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இந்த வள்ளல சினிமா வேறையா? என்ன பிள்ளை என்ன முத்து போச்சு? கண்ணுல சொங்க விழுந்துருச்சா? எங்க பாப்பா? என்ன முத்து பேச்சு? என்ன கண்ணுல ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது அரசு பொருசலா நடந்துடுமோன்னு பயமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். கிராமத்து கிளியே, உன் இனிய உறவுக்கு என் இதய வாழ்த்து. புதிய உறவும் புத்தொளி சிரிப்பும் என்றும் இருக்க
இந்த ஒற்றை மேகம் தூரத்திலிருந்தே பன்னீர் துளிகளை உன் மீது தூவிக் கொண்டிருக்கும். மச்சா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னவா? இல்ல, பாலார்பட்டியில இருந்து என்ன பொண்ணு கேட்டு வராங்களாம். என் வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் இப்படி பகையா கிடக்க, என்ன உனக்கு கெட்டு வைக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவன? ரவையா உன தூக்கிட்டு சீமை ஜில்லாவுக்கே கொண்டு போயிட மாட்டேன். உன்னை சும்மா விட்டுடுவாங்களாக்கும். எங்க அப்பா உன்னை வெட்டிப்படாது. உங்க அப்பா என்னடி ஊரே கொண்டாலும் ஒரு கை பாத்துறேன். எக்கு பப்பா உன்னை வெட்டிப்புட்டா? அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி உன்னையும் வெட்டி விட்டு நானும் குத்திக்கிட்டு செத்து போயிருவேன். ஏதேது நீயே வெட்டுறதுக்கு அருவாடுத்து கொடுப்ப போல இருக்கு. ஒரு ரோசத்தை பார்க்கதா அப்படி கேட்டேன் மச்சான். என்னைக்கு இருந்தாலும் நான் செத்தாலும் பழைச்சாலும் என் பழப்பு உன் மடியில தான் மச்சான். ஏ கருப்பசாமி, உனக்கு கேக்குதுல்ல? ஏன் மச்சான், இந்த சாமி காது கேட்கணும்ல? எதுக்குள்ள கேக்குற? இல்ல, நான் சொன்னது பழிக்கணும்னா அது காது கேட்கணுமே, அதுக்கு தான் தட்டி சொன்னேன். சாமி, நம்ம ஊர் பொதுஜனங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்திக்கிறது என்னன்னா, இந்த வருஷத்து பொங்கலை முன்னிட்டு நல்லவராயம்பட்டியில வார வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு குடிச்சாங்க. அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை புடிச்சு கை விலக்கி ஒலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது குத்தும்போது அரிசி குத்தும்போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை புடிச்சு கை விலக்கி ஒலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும்போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும்போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே.
காலங்காத்தால எதிரே வந்த கொழனி பானையில எலிய போல ஆளான நாளு தொட்டு அல்வா வித்து அட அலஞ்சாடே பொட்ட புள்ள கொட்டந்திக்க நானாச்சு அரிசி குத்தும் அக்கா மகளே நீ கை பிடிச்சு கை விலக்கி பொலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா நாளு வெயிலில் காஞ்ச வெள்ளரி பிஞ்சே பொது முந்தான போட்டுக்கிட்டு என்ன நினைச்ச அரிசி குத்தும் அக்கா மகளே நீ கை பிடிச்சு கை விலக்கி பொலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் அக்கா மகளே பொதுமக்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு இதோ கல்வீட்டு தலையில உரிய விடுறதுக்கு தயாராயிட்டாங்க மாடநீர் ஆம்பளை சிங்கங்கள்லாம் வாடி வாசலுக்கு வந்து சேருங்கப்பா திரும்பவும் சொல்றேன் மாடநீர் சிங்கங்கள்லாம் வாடி வாசலுக்கு வந்துக்கங்க இதோ போதுமாறு ஒழுங்காம்பிக்கார இதை பிடிச்சா 50 ரூபாய் சன்மானம் அடுத்து போகுது தொட்டடுத்து கோயில் தலை இதை கொம்ப தொட்டவங்களுக்கு துண்டு வெட்டி பிடிச்சவங்களுக்கு வேஷ்டி அடுத்து வருது இதோ வருவாங்க உட்கார் வச்சு நம்ம நாய்க்கிருக்காரு அதான் பந்தல் உட்கார்ந்துருக்காரு நிறைய சன்மானம் கொடுக்க காத்திருக்காரு என்ன கொடுப்பாரு துண்டு சருக வைத்து அடுத்து முக்கியமான அறிவிப்பு எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நமது காய்க்குவாடம்பட்டி பிரசிடண்ட் மலைச்சாமி தேவர் காலம் வருது இது அணிஞ்சவங்களுக்கு 5 வகை தங்கச்சங்கிலி ஆமா ஆமா ரெட்டவடா அதனால துணிச்சல் இருக்க ஆம்பளை தொட்டுக்க வீரம் இருக்க ஆம்பளை விரட்டிக்க ஆம்பளை சிங்க அணிஞ்சுக்க நிறைய சொல்றேன் இப்ப வர்றதா முக்கியமான அறிவிப்பு நமது ஏழூர் பிரசிடண்ட் மலைச்சாமி தேவர் காலம் வருது இது அணிஞ்சவங்களுக்கு 5 வகை தங்கச்சங்கிலி ரெட்டவடம் சங்கிலி அதனால வீரம் இருக்க விரட்டிக்க துணிச்சல் இருக்க புடிச்சுக்க ஆம்பளை சிங்கம்னா அணிஞ்சுக்க இந்த காலை அணிஞ்சவங்களுக்கு பட்டு வேட்டி பட்டு துண்டப்போ முழுசா ஒண்ணு போடுற முகேதேவரே உன் மருமகன் காக்கி வாரம்பட்டி காலை அணிஞ்சு செயல வாங்கிட்டா போய் மாட்டை பிடிக்கிறதுக்கும் சரி வளர்க்கறதுக்கும் சரி கில்லாடி கரசப்பட்டிக்காரன் 8 ஜில்லாவு தெரியா இடு பிடிச்சலையே காக்கி வாரம்பட்டிக்காரன் மாடு பிடிப்பாளா ஜாக்கிரதையா பேசு இந்த காக்கி வாடம் பெட்டிக்காரன் கால் மண்ணு பட்டுத்தான் உன் கரிசப்பட்டிய பொழப்பு நடத்திட்டு இருக்கு
இந்த இடுப்பு ஒடிஞ்சவன் ஸ்கூல் கட்டலன்னா ஊர் பிள்ளைங்கலாம் ஆனா அவன் ஆத்து மணல்ல தான் எழுதுறான். மாட்டை பிடிக்க கவர்னர்ல பள்ளிக்கூடம் பத்தி பேசுறேன். மூக்கா பெரிய மருவாதிகாரம் மாதிரி மாடு வளர்க்குறிய, மாட்டு கழுத்துல நான் பவுனா கட்டி விட போற, எவனும் பாஞ்சி பிடிக்கிறதுக்கு. பவுனே 10 கிராமத்தை எழுதிக்கிறேன். ஆமா, மாமியா விட்டு மஞ்சக்காளியே வாங்குறது வக்கில்ல. இந்த அழக 10 கிராமத்தை பத்தி பேசுற நல்ல மாப்பிள்ளை ஏறி நிக்கிறவை. ஏறதே ஏறது. எந்த மாப்பிள்ளையானது என் மாட்டை பிடிக்க சொல்லியா? மாப்பிள்ளைங்கிறிய, குடிக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுப்பியா? பிடிக்க சொல்லியா? நீ குடுக்கறேன்னு சொல்லு. பிடிக்க சொல்லியா? அட பொண்ணு நீ குடுக்கறேன்னு சொல்லு. பிடிக்க சொல்லியா? நீ பொண்ணை குடுக்கற ஆம்பளத்தனமா சொல்லியா? எந்த மாப்பிள்ளையை பிடிக்க சொல்லியா? சொல்ல கொடுக்குறேன். கழுத்துல செயின் போட்டு அளவு பாக்கலான்னு பார்த்தா நம்ம தான் தலிக்கிறிய. உன் செயின் தவற காட்ட வருவேன்னு எனக்கு தெரியுமே. சரி சரி, உன் கழுத்தை கொஞ்சம் நீட்டு போட்டு விடுறேன். ஐயோ, நீ கொடு, நானே போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்ட ஆகாதா? முறை மாப்பிள்ளையா இருந்தாலும் தாலி கேட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி எப்படி? முறை மாப்பிள்ளையா இருந்தாலும் தாலி கேட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வோமா? என்ன? புடவை கொஞ்சம் இறக்கு. எதுக்கு? இடுப்புல கட்டி விடுறதுதா. 8 கிராமத்துக்கு ஒட்டுமொத்தமான அறிவிப்பு. இந்த பல்லவராயம்பட்டி ஜல்லி சரித்திரம் சொல்ல போகுது. பாடு பிடிக்கிற வீரர்களே நல்லா கேட்டுக்கங்க. 8 ஜில்லாவிலையும் 30 ஊர் ஜல்லிலையும் எவனும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு பேர் வாங்கின கால கருசப்பட்டி மூக்கையாத்தவர் கால. இந்த ஜல்லியில காளைய பிடிக்கிற மாப்பிளைக்கு மூக்கையாத்தவர் பொண்ணையே தர்றதா பேச்சு. இந்த ஜல்லியில மூக்கையாத்தவர் மாட்டை பிடிக்கிறவனுக்கு பொண்ணையே தர்றதா பேச்சு. மாட்ட அணிகிற மாப்பிளைக்கு பொண்ணு, மாட்ட அணிகிற மாப்பிளைக்கு பொண்ணு. வீரம் இருக்கிற மாப்பிளை, வேகம் இருக்கிற மாப்பிளை பிடிச்சுக்க. மாட்டை பிடிக்கிற மாப்பிளைக்கு பொண்ணு. தேவர்கால வாடிவாசலுக்கு வந்துருச்சு, விட போறாங்க. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சுக்க. வீரண்ணா வீரண்ணா வீரண்ணா. என்னையா இப்ப காலங்காத்தால குடிச்சிட்டு வந்துகிட்டு தர்ம பாஞ்சாலிய வச்சு சூதாண்ட மாதிரி உன் மாம நீ கட்டிக்கிற போற பொண்ணு ஜல்லிக்கட்டு பந்தயத்துல வச்சு காக்கி வாடம் பட்டிக்காரங்கிட்ட தோச்சு விட்டாண்டு. என்ன உளர்ற? நான் உளரலன்னு எவ்வளவு குடிச்சாலும் உண்மையை தான் சொல்லுவேன். நீ கட்டிக்கிற போற முறை பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு வண்டி மாட்டோட சார சாரையா வந்துகிட்டு இருக்காங்கன்னு, உன்னை அவத்த போயன்னு நினைச்சு விட்டாங்கன்னு. வீரனா ஐயா, ராசா என்ன பார்த்தா ஐயா பொண்ணு கட்டிட்டு போறதுக்கு கலசப்பட்டிக்கார ஒண்ணு காதுல பூ வச்சுக்கிட்டு இல்லையா? நீ பூவை வச்சுக்கியோ பொட்டு வச்சுக்கியோ, பொண்ணு படைய வச்ச ஊர்க்காரனுக்கு நாக்குல சுத்துறானையா? பழச்சாமி,
நாக்க அடக்கி பேசி வர்ற வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனை தீர்த்துக்குவோம். போ. நீ எல்லாம் ஒரு தேவை, உனக்கெல்லாம் ஒரு மீச வேட்டி சட்டை. ஐயோ, தேவடியாளுக்கு பிறந்தவங்க கூட பெத்த மகளை பங்கப்படுத்த மாட்டாங்க. ஆனா பாவி நீ பெத்த மகளையே பங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறீ. நீ எல்லாம் உசுரோட இருந்தா என்ன, நாண்டு கிட்ட செத்தா என்ன, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இங்க பாரியா, இங்க பாரு, என் தம்பி கட்டிக்கிற முறை விட்ட மாட்டேன்னுட்டு வெட்டர் வாழோட தெரிஞ்சானே, அவ ஆம்பளையா, அவ ஆம்பளை. ஐயோ, இந்த செம்மத்தம்ப தீர்க்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேடா பாவே. அடி முத்து பேசு, இனிமேல நாம உதரோட இருக்க கூடாதுடி. ஊர் நாடு திருச்சி மானம் கெட்டு உதர விடுறத விட நாமளே தீய வச்சுட்டு செத்து போயிடுவோமா? என் பேரை சொல்லி கூட்ட உன் நாக்க இழுத்து வச்சார்த்து போடுவேன். வாடி உள்ள நில்லடி. ஊர் உலகமே சீம சில்லாவே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேச்சை மூக்கி நாக்கி உன் பிள்ளைகளை ஏத்துக்கிறியா? தப்பு பண்ணவா நான் தான். எரியிற குச்சிய என் மேல போடுறி. பொண்ண பணைய வச்சவா பொண்டாட்டி கையால சத்தான்னு இருக்கட்டும்.